மதுரை அழகர் கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் 18ஆம் படி கருப்பு சுவாமி சன்னதி கதவு திறக்கும் நிகழ்வை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து மகிழ்ந்தனர். மதுரை அழகர் கோவிலில் கள்ளழகர் கோவிலின் ராஜகோபுர வாசல் கதவுகள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும். அதற்கு காரணம் 400 ஆண்டுகளுக்கு முன்னர் கோவிலில் கொள்ளையிட வந்த 18 திருடர்களை ஊர் மக்கள் வெட்டி ராஜகோபுரம் வாயிலில் புதைத்ததாகவும் அதனால் தீட்டுப்பட்ட வாயில் வழியாக அழகரும் மக்களும் செல்வது முறையல்ல என்னும் நம்பிக்கையின் அடிப்படையில் கதவு அடைக்கப்பட்டது. இங்கு காவல் தெய்வமாக கருப்பசாமி நிலைநிறுத்தப்பட்டதாக ஆய்வுகள் கூறப்படுகிறது. அடைக்கப்பட்டிருக்கும் ராஜகோபுர வாசல் கதவில் வீற்றிருக்கும் கருப்பண்ண சுவாமிக்கு உருவம் கிடையாது. கோபுர வாசல் கதவில் தான் அவர் உறைவதாக நம்பிக்கை. எனவே இந்த கதவுகளுக்கு சந்தனம், குங்குமம், கற்பூரம் உள்ளிட்டவை பூசி பூமாலை ஆகியவற்றால் அலங்கரித்து பூஜை செய்வது வழக்கம். கருப்பண்ண சுவாமிக்கு தனி திருவிழா ஏதுமில்லை. ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இக்கதவுகளுக்கு சந்தனம் சாட்சி வழிபடுகின்றனர். இதில் ஆடி பௌர்ணமி நாளன்று இரவு இக்கதவு திறக்கப்பட்டு உள்ளே உள்ள 18 படிகளிலும் தீபம் ஏற்றப்பட்டு சுமார் 1 நிமிடம் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படும். அப்படி ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் கருப்பண்ண சுவாமி சன்னதி கதவு திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இரவு 7:30 மணி அளவில் சன்னதி கதவு திறந்து 18 படிகளுக்கும் விளக்கேற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பின் அடைக்கப்பட்டது.